வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன் தான். 8ஆம் வகுப்பு ஐரோப்பியர்கள் வருகை அப்படிங்கிற பாடத்திலிருந்து பகுதி 3 டச்சுக்காரர்களை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எளிமையான 10 வினாக்கள் மட்டும்தான் நான் கொடுத்துருக்குறேன். கட்டாயமாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 1, கிழக்கிந்திய நாடுகளில் வர்த்தகம் செய்ய 1602 அரசிடமிருந்து அனுமதி பெற்றது எந்த கம்பெனி? கவர்மெண்ட் கிட்ட அனுமதி பெற்ற கம்பெனியுடைய பெயர் நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஸ்டின் நம்பர் 2, டச்சுக்காரர்கள் இந்தியாவில் அவர்களின் வர்த்தக மையத்தை எந்த இடத்தில் நிறுவினர்? டச்சுக்காரர்கள் இந்தியாவில் அவர்களுடைய வர்த்தக மையத்தை எங்கே நிறுவினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்குரிய விடை மசூலிப்பட்டினம். மசூலிப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல தான் டச்சுக்காரர்கள் அவங்களுடைய வர்த்தக மையத்தை நிறுவினார்கள் அப்படிங்கிறது 8ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட விஷயங்களை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 3, டச்சுக்காரர்கள் தென்னிந்திய பகுதியில் போர்த்துகீசியரிடமிருந்து கைப்பற்றிய இடத்தின் பெயர் என்ன? டச்சுக்காரர்கள் தென்னிந்திய பகுதியில் போர்த்துகீசியரிடமிருந்து கைப்பற்றிய இடத்தின் பெயர் என்ன? நாகப்பட்டினம். நாகப்பட்டினத்தை தான் போர்த்துகீசியர்களிடமிருந்து டச்சுக்காரர்கள் கைப்பற்றினாங்க. முதல்ல போர்த்துகீசியர்கள் தான் இந்தியாவிற்குள் வர்த்தகம் செய்ய நுழைந்தார்கள். அவங்களுக்கு அடுத்து டச்சுக்காரர்கள் வந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 4, டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டில் இருந்து நாகப்பட்டினத்திற்கு தங்களது தலைநகரை எந்த ஆண்டு மாற்றினர்? கிபி 1690ஆம் ஆண்டு. டச்சுக்காரர்களுடைய முதல் தலைநகர் எது அப்படின்னு கேட்டோம்னா பழவேற்காடு தான். பழவேற்காட்டில் இருந்து அவங்களுடைய தலைநகரத்தை அவங்க நாகப்பட்டினத்திற்கு மாற்றிருக்காங்க. அது எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிபி 1690ஆம் ஆண்டில் தான் தலைநகரை மாற்றியிருக்கிறார்கள். கொஸ்டின் நம்பர் 5, டச்சுக்காரர்கள் வர்த்தகம் செய்த இந்திய பொருட்கள் யாவை? டச்சுக்காரர்கள் வர்த்தகம் செய்த இந்திய பொருட்கள் யாவை? பட்டு, பருத்தி, இண்டிகோ, அரிசி மற்றும் அபினி. இந்த பொருட்கள் எல்லாமே டச்சுக்காரர்கள் வர்த்தகம் செய்த இந்திய பொருட்கள். இந்தியாவின் வளங்களை பார்த்து தான் அவர்கள் வர்த்தகம் செய்வதற்காக இங்கே வந்தாங்க. இங்கே வந்து வர்த்தகம் செய்த பொருட்கள் இந்த பொருட்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஸ்டின் நம்பர் 6, டச்சுக்காரர்கள் வர்த்தகம் செய்த முக்கியமான இடங்கள் யாவை? டச்சுக்காரர்கள் நிறைய இடங்களில் வர்த்தகம் செஞ்சாங்க. அதில் ரொம்ப முக்கியமான இடங்களை மட்டும் நம்ம இதில் பார்க்குறோம். பழவேற்காடு, சூரத், சின்சுரா, காசிம் பஜார், பாட்னா, நாகப்பட்டினம், பாலாசோர் மற்றும் கொச்சின். இந்த இடங்கள் எல்லாமே டச்சுக்காரர்கள் வர்த்தகம் செய்த முக்கியமான இடங்களாக குறிக்கப்பட்டிருக்கு. கொஸ்டின் நம்பர் 7, ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரரை தோற்கடித்த போர் எது? அந்த போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரரை தோற்கடித்த போர் பெடாரா போர் அப்படிங்கிற போரில் தான் ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரரை தோற்கடித்தாங்க. அந்த போர் எப்போ நடந்ததுன்னா 1759 நடைபெற்றது. இந்த போர் 1759 நடைபெற்றது. கெல்டீரியா கோட்டையை கட்டியவர்கள் யார்? கெல்டீரியா அப்படிங்கிற கோட்டையை கட்டியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கோட்டையை கட்டியவர்கள் டச்சுக்காரர்கள் தான். இந்த கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பழவேற்காட்டில் இருக்குது. எந்த வருஷம் அப்படின்னா கிபி 1613 வருஷத்தில் இந்த கெல்டீரியா கோட்டையை கட்டியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 9, பழவேற்காட்டில் இருந்து மேற்கத்திய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் எது? பழவேற்காட்டில் இருந்து நிறைய பொருட்களை ஏற்றுமதி செஞ்சாங்க. அதில் ரொம்ப முக்கியமான பொருட்கள் என்னன்னு பார்த்தோன்னா வைரங்கள். வைரங்கள் தான் பழவேற்காட்டில் இருந்து மேற்கத்திய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. நம்முடைய இந்தியாவில் நிறைய வளங்கள் இருந்தது. அந்த வளங்களையெல்லாம் பார்த்து தான் வெளிநாட்டுக்காரர்கள் இந்தியாவிற்கு வர்த்தகம் செய்வதற்காக வந்தாங்க. வந்த இடத்தில் அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி இந்தியர்களை அடிமைப்படுத்திட்டாங்க. கொஸ்டின் நம்பர் 10, டச்சுக்காரர்கள் தங்களது குடியேற்றங்களை ஆங்கிலேயரிடம் இழந்தது எப்போது? அதாவது டச்சுக்காரர்களும் ஆங்கிலேயருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது. அப்போ எல்லா குடியேற்றங்களையும் ஆங்கிலேயர்களிடம் இவங்க இழந்துட்டாங்க. அது எப்போது முழுவதுமாக இழந்தது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 1795.
அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி வந்து இந்தியாவில் வர ஆரம்பிச்சிடும். ஆங்கிலேயர்கள் வந்து அதிகமாக இந்திய இடங்களை வந்து கைப்பற்ற ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஆங்கிலேயர்களை பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.